தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம். எதிர்ப்பு வரும், எங்கெங்கிருந்தோ வரும், அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ எங்கேருந்து வருது எதிர்ப்பு? சொந்த மகனுக்கிட்ட, பையன்கிட்டேருந்து வருது. ஒரு ராஜா தான் மகனை பார்த்து பயந்து ஓடுறான். ஹல்லேலூயா. எஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, என்ன ஆச்சு? சொந்த மகனுக்காக பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சொந்த மகனுக்காக இப்போ தாவீது என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயந்து ஓடிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நினைக்கும் போதே எவ்வளவு கடினமாக கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை மிகவும் அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் பாடுறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சத்துரு, யார் சத்துருவா இருக்கிறது? சொந்த பையனே சத்துருவா இருக்கான், சொந்த மகனே சத்துருவா இருக்கான். சொந்த மகனே சத்துருவா இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரில. சொந்த மகனே சத்துருவா மாறிட்டான். சரி, கவனிச்சு பாருங்க, இந்த அப்சலோமுடைய விஷயம் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, எப்படிப்பட்ட ஆள்? அப்சலோமு அவனுடைய சகோதரிக்கு தன் சகோதரனால் தீங்கு வருது. பொறுமையாக இருந்த அவன் ஒரு நாள் வந்துச்சு, அந்த நாளில் எப்படியாகிலும் தன்னுடைய சகோதரியை மானபங்கப்படுத்தினவனை நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இப்பொழுது அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு சமயம் வாய்த்தது, யார் தன் சகோதரிக்கு தீங்கு செய்தானோ அவனை கொலை செய்தான். இது யாருன்னா, இதுவும் தாவீதோடைய பையன். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம் கர்த்தருக்குள் வாழணும். நமக்கென்று கர்த்தர் கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கணும். அவர்களையும் கர்த்தருக்கென்று வாழணுங்கிற வைராக்கியத்தை அவங்க உள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும். உங்கள் எல்லாருக்கும் இப்போ அன்பாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சு, ஆஸ்திகளெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா வாழ வைக்கிறது நல்லது தான். நான் அதை இல்லை வேண்டாம் நல்லா சொல்லலை. ஆனால் உங்களை பற்றியும் உங்களுடைய எல்லா சூழல்களையும் பற்றியும் உங்கள் பிள்ளைங்க அறிஞ்சிருக்கணும். உங்கள் பிள்ளைங்க அறிஞ்சிருக்கும் போது தான் அப்பாவோட கஷ்டம், அம்மாவோட கஷ்டம் பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க அவங்க வாழ்க்கையில் உறுதியாக போவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறது, அவங்களுக்கு இயேசுவை கொடுங்க. அவங்களுக்கு எப்படி இயேசுவை கொடுப்பீங்க? ஏய் போய் ஜெபம் பண்ணு, டேய் போய் பைபிள் வாசி, போய் சர்ச்சுக்கு போ. இல்லை இல்லை இல்லை, போய் ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் சேர்ந்து பைபிள் வாசிக்கணும். நீங்கள் சேர்ந்து சர்ச்சுக்கு வரணும். நீங்கள் சேர்ந்து உண்மையாக இருக்கணும். நீங்கள் நல்லா ஊழியத்துக்கு போகணும். நீங்கள் நல்லா தான தர்மம் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்க நினைக்கணும், நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோவாக இருக்கணும்? பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோவாக இருக்கணும்? நான் தான். யார் ஹீரோவாக இருக்கணும்? மிக முக்கியமாய் இயேசுவை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் இயேசுவை ஃபாலோ பண்ணுவாங்க.
நீங்கள் அவருக்குள்ளே சரியாக இருந்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் இயேசுவை பற்றி பிடித்து கொள்வார்கள். சொத்து பத்து ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே வேணாங்க. யார் போகிறோம்? இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. யார் போகிறோம்? இன்னொரு முறை சொல்லுங்க, யார் போகிறோம்? இன்னொரு முறை சொல்லுங்க, யார் போகிறோம்? இயேசு கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு உண்மையாக இருங்க, அவருக்கு முன்னாடி உத்தமமாக இருங்க, அவர் சித்தத்தை செய்யுங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைங்க தானாக செய்வாங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்கள உயர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ தாவீது எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கிறாரு, சரியாக தான் இருந்தார். ஆனால் பிள்ளைங்களை அந்தளவுக்கு அவரால் என்ன செய்ய முடியலன்னு தான் சொல்லணும். அது ஒரு காலம். மனைவிகள் இருக்கலாம், வைப்பாட்டிகள் இருக்கலாம், அதெல்லாம் வேற காலம். இது நம்ம காலம் வேற. நினைச்சாலே தொலைச்சிருவேன்ட்டார். செஞ்சால எப்படி? நினைச்சாலே போட்டுருவோண்டா, ஒழுங்கா இருந்துக்கன்ட்டார். அப்போ நம்ம நினைவெல்லாம் என்ன? ஆண்டவர். அதுக்கு வர நம்ம குடும்பம், தன்னோட மனைவி, தன்னோட கணவன், அவ்வளோதான் நினைப்பு இருக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது. அப்போ நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு தானே. ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, இதுக்கு மேலெலாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. அதுங்க மேலேயே தான் நம்ம ஆசையாக பாசமாக அன்பாக போகிறோம். ஆகவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுத்து விடுங்கள். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுத்து விடுங்கள். அவர் நிச்சயம் சிறப்பாக மகிமையாக அவர்களை நடத்துவார். அப்புறம் பையன் இது போல் பண்ணினதுக்கு பிறகு, மற்ற அந்த யார் தப்புனான்னு அவனை கொன்னதுக்கு பிறகு தப்பிச்சு ஓடி போயிருப்பான். அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடந்து நாட்டுக்குள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் ராஜாவை சந்திப்பான். அதுக்கு பிறகு வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 சேவகரையும் சம்பாதித்தான். அல்லேலூயா. கொலகாரன் ராஜாட்ட சமரசம் ஆனதுக்கு பிறகு எத்தனை பேர் தனக்கு முன்னாடி வச்சிருக்கிறான்? 50 பேர். ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் சேகரித்தான். இவனுக்கு எதுக்கு? பிள்ளைங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு, ஏன், என்ன, எதுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு சிறப்பாக அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கவனமாக கவனிச்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களை கவனிச்சுட்டு இருக்கணும். அவங்க செய்கிறது நல்லதில்லைன்னா இதை செய்யாதன்னு சொல்லணும். அடம்பிடிப்பாங்க, அதுக்கெல்லாம் விடவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்வழியில் நடத்தணும். நிறைய விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் கூட அவங்க செய்வாங்க. சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணணும், தப்பு இல்லை. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், சரியில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள சரி பண்ணணும். அது நம்முடைய கடமை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. சம்பாதிச்சான். அப்புறம் அப்சலோமுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் பாருங்க. அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி காலையில எந்திரிச்சு வந்துடுவான். காலையில எந்திரிச்சு வருவான். ராஜாவை பார்க்கறதுக்கு, அரண்மனைக்கு போறதுக்கு யார் வரானோ அவனை பட்டணத்து வாசல்லே நிறுத்தி உன் காரியம் என்னன்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. உன்னுடைய காரியத்தில் நியாயம் இருக்கு, நீ நியாயமாக தான் செஞ்சிருக்கிற. ஆனால் அரண்மனையில் உன் நியாயத்தை பேசுறதுக்கு நியாயாதிபதி இல்லை, ஆள் இல்லை. இப்படியே சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ நாளுங்க? அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா தனக்கு இருக்கிறவளுக்கு எவ்வளவு நாள்? கரெக்ட். எவ்வளோ நாள்?
40 நாட்கள். எத்தனை வசனத்தில் இருக்கு? என்ன எழுதி வச்சிருக்கு பாருங்க. 40 40 வருஷம் சென்ற பின்பு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம். சே, 40 வருஷமா ஒரு வேலையை விடாம செஞ்சிட்டு இருக்காங்க. தினம் எப்போ போயிடுவாராம்? அப்படியே எழுதியிருக்கு. தினம் எப்போ போவாராம்? காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலை போய் வாசலை நினைக்குவார். இந்த 40 வருஷத்தில் இந்த தேசத்தில் பெரும்பான்மை மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்? அப்சலோம் சார்ந்துட்டாங்களாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. கீழே வாட்சி பாருங்க, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்த வசனம், நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக அது இல்லை, அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் யார் பக்கம் திரும்பிடுச்சான்? அப்சலோம் பக்கம். ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அரசன் மேலே இருக்கிறதுக்கு பதிலாங்க 50 பேரையும் குதிரைகளையும் ரதங்களையும் காசுக்கு சம்பாரித்து மற்ற விஷயங்களெல்லாம் பண்ணி இந்த 40 வருஷத்தில் அது எவ்வளவா பெருகுச்சுன்னு தெரில, எல்லாம் பெருகி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாம் அவங்க மனசெல்லாம் யார் மேலே போச்சாமா? அப்சலோம் மேலே போச்சாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம், 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். நல்லா கவனிங்க. ராஜாட்ட போய் ராஜாட்ட பர்மிஷன் கேட்டு எதுக்கோ போகிறது மாதிரி சொல்லி பாருங்க. அடுத்து சீக்கிரம். அதற்கு ராஜா சமாதானத்தோடு போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, பார்த்துங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற வேலை, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எல்லா பக்கமும் ஆள் வச்சிருக்கான். எல்லா பக்கமும் எக்கால சத்தம் கேட்டால் நீ எல்லாரும் என்ன சொல்லணும்? அப்சலோம் ராஜாவானான்னு எல்லா பக்கமும் செய்தியை பரப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். வச்சிருந்தது 50 பேர், இப்போ இருக்கிறது 200 பேர். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் சீலோனியனை அவன் ஊராகிய கீலேயாத்திலிருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். என்னாச்சு? கட்டுப்பாடு. அப்சலோமு கிட்ட எப்படி வந்தாங்களாமா? திரளா வந்தாங்களாம். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதின் இடத்தில் வந்து இஸ்ரவேலில் அதான் இந்த வசனம் தான் பார்த்தேன். இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அல்லேலூயா. அப்சலோமை என்ன பண்ணுது? பற்றி போகிறது என்றான். அப்சலோமை பற்றி போகுது. இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம். என்னவா? எழுந்து ஓடி போவோம். ராஜாவே, 40 வருஷம் நீ எங்க போன? கவனிக்கல. கவனிச்சிருக்காரு. பையங்கிற ஒரு நம்பிக்கை யாரா இருந்தா என்ன, அந்த நேரத்தில் பண்ணதாங்க அந்த பாட்டு. தப்பிச்சு ஓடும்போது பாடினது தான் இந்த பாட்டு. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே,
நீரினை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நல்லா கைகொட்டி, இதுதான் தாவீதுக்கு இருக்கக்கூடிய சொத்து. இந்த நம்பிக்கை தான் சொத்து. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலருளினார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓடிட்டு இருக்காரு. ஓடி போவும் பாருங்கள். ஓடும் போதே சொல்றார், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டே. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இதுதான் தாவீதிட்ட இருக்கிற ஸ்பெஷல். இதுதான் விசுவாசத்தோட சொல்லுவாரு, விசுவாசமா சொல்லுவாரு. நடந்தே போனார் ஒரு ராஜா. அங்க எத்தனை அவமானம், எத்தனை நெருக்கம், எத்தனை நிந்தை, எத்தனை கஷ்டம். அத்தனையிலையும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவர். அதுக்கான கால சூழல் வந்துச்சு. அப்சலோம் பண்ணின காரியம், யாரும் செய்திராத காரியத்தை எல்லாம் செய்தான். கடைசியிலே தாவீதோடு இருந்தவர்கள் அப்சலோமோடு கூட யுத்தம் பண்ண போய் அவன் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கர்வாலி மரத்தில் அந்த முள்ளு அவன் தலையில சிக்கி அப்படியே அவன் மாட்டிக்கிட்டான். குதிரை போயிடுச்சு. ஏன்னா அவன் தலைமுடி அவ்வளவு இருக்குமா. வருஷத்துக்கு ஒரு முறை அதை முடியை எடுக்கும்போது அது எத்தனை நிறை, ராஜாவுடைய அளவில் எத்தனை நிறைன்னு எழுதி வச்சிருக்கு. அவ்வளோ முடியை பிடிச்சி முள்ளு தொங்க வச்சிருச்சு. அவனை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். நீ கர்த்தரை நம்பி இருந்தால் உன் சத்துருக்களை ஈஸியாக உன் கையில் கர்த்தர் கொடுத்துருவாரு. அவனை அங்கேயே கொண்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதோட வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. அப்படியே முழங்கால் படி இல்லாமா, தீங்கு செய்கிறவங்க கூட, அநியாயம் செய்கிறவங்க கூட காலையில் எந்திரிச்சு தான் பணியை கரெக்டாக செஞ்சான். உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் அன்பாக சொல்கிறேன், அதிகாலையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நெல்லுங்க. அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நெல்லுங்க. உங்களை கர்த்தர் மகிமையாக நடத்துவார். உங்களை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கைகளின் பிரயாசம் நல்லா இருக்கும். எல்லாருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும். சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆண்டவரே, எல்லாரையும் சப்பாவை நோக்கி பார்த்து, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான்.
இன்னல் துன் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஓம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்தேட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய இரக்கமும் தயவும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நீர் இருக்கும் பொழுது எந்த சத்துருக்களை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை ஆண்டவரை நீர் கேடகமாக ஆண்டவரை எங்களை இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்துகிறவர் என்பதை இதோ இந்த சரித்திரத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நாங்கள் உண்மை நம்புகிறோம். நீங்க எங்களை பார்க்குறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சுயத்தின்படி மாம்சத்தின்படி ஏதாவது செய்ய நாங்கள் முற்பட்டான்னு நினைச்சா எங்களை கொஞ்சம் அப்படியே திருப்பி நேர்வழியாக நடத்திருங்க ஆண்டவரே. நேர்வழியாக நடத்திருங்க ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். எனக்காய் எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க அட்மிஷன் ஆகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கிருபை இருக்கட்டும், உங்கள் நாமம் மைப்படட்டும். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவனீர் எங்களோடு கூடந்து தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தத்தினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்